ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் Hi வந்து friends. கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். வெல்கம் டு மைசா விலாக்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்பொழுது நாங்கள் சோழசாமி கோயில் கோயிலுக்கு சோழச்சாமன் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்பொழுது கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். இது வந்து ஈசிஆர் ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம். வாங்க பார்க்கலாம். குளத்தூர் இப்போ போய்கிட்டு இருக்கோம். இதுதான் குளத்தூர் ரோடு. குறுக்குச்சாலை குளத்தூரும் போகலாம், தூத்துக்குடி ரோடு இதில் ஈசிஆரில் போனால் தூத்துக்குடியும் போகலாம். இரண்டு வழியிலும் போனாலும் தூத்துக்குடி போகலாம். நேராக குறுக்குச்சாலையிலிருந்து போகலாம். இது வந்து பனைமரங்களும் அதிகமாக உள்ளது. இங்கே வந்து பதநீர், சுண்ணாம்பு பதநீர் அதிகமாக கிடைக்கும். கருப்பட்டினாலும் இங்கே வாங்கிக்கிடலாம். எல்லாமே ரோட்டு ஓரத்துலேயே வச்சுருப்பாங்க. இங்கே தேவைப்படுறத இங்கே இந்த இடத்துல வந்து வாங்கிக்கிடலாம். இது பூரா பனைமரங்கள் எல்லாம் அங்கனைக்கு அங்கே குடிசை போட்டிருப்பாங்க. அங்கனே வந்து சுண்ணாம்பு பதனி மற்றும் கருப்பட்டி இரண்டும் இங்கே வாங்கிறதுக்கு நல்ல பொருத்தமான ஏரியா. வெயில் டயத்துக்கு பதநீர் நல்லது. இந்த வழியாக வந்தால் குளத்தூர் வழி வந்தால் உங்களுக்கு பதநீர் கிடைக்கும். சூட்டுக்கு நல்லது, வயிற்று புண்ணு எல்லாத்துக்குமே இந்த பதநீர் நல்ல கிடைக்கும். கருப்பட்டியும் வாங்கிக்கிடலாம். இது வந்து களி எல்லாமே கிண்டுறது கருப்பட்டி, நல்லா சத்தானது. டீயில் கூட கருப்பட்டி போட்டு சாப்பிடலாம். இது ஒரிஜினல் கருப்பட்டி இங்கே கிடைக்கும். பதநீரும் அப்படித்தான். எல்லாமே இங்கே வந்து உங்களுக்கு சலுகையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் வந்து குட்டி ஷாப்பிங் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து ஷாப்பிங் ஜெபி டெக்ஸ்டைல்ஸ் குளத்தூர். இப்போ வந்து ஜவுளி உள்ளே போகிறோம், கடைக்குள்ளே. வாங்க பார்க்கலாம் ஜவுளி. இங்கே வந்து சின்ன குழந்தைகளிருந்து பெரியவர்கள் வரைக்கும் இந்த ஜவுளி கடையில் ஜவுளிகள் இருக்குது. தரமான நிறைவான ஜவுளி கடைகள் குறைந்த விலையில் கிடைக்கும். நல்ல துணியும் குவாலிட்டியாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். சின்ன குழந்தைகளுக்கு, என் தங்கச்சி மகளுக்கு ஜவுளி எடுக்க வந்திருக்கோம். நாங்கள் எப்பொழுதுமே இந்த கடையில் தான் எடுப்போம். அதான் இந்த இதில் வந்து நல்ல துணியும் குவாலிட்டியாக இருக்கும், ரேட்டும் பரவாயில்லாமல் இருக்கும். அதனால தான் இந்த இதுக்கு வந்திருக்கு. வாங்க பார்க்கலாம். எல்லா ட்ரெஸ்ஸும் இங்கே இருக்கும். பேண்ட் ஸ்டோர் இருக்குது. இங்கேயே உள்ளே பேண்ட் ஸ்டோர் இருக்குது. பேண்ட் ஸ்டோர் நம்ம வந்து என்ன சின்ன பிள்ளைகளுக்கோ பெரியவர்களுக்கோ எதுனாலும் வாங்கிக்கிடலாம். ஜெபி ஜவுளி கடை குளத்தூரில் உள்ளது. இது வந்து ஈசிஆர் ரோட்டில் ரோட்டு ஓரத்துலேயே பக்கத்துலேயே இருக்குது இந்த கடை. எங்கேயும் வந்து தள்ளி போக வேண்டாம். ஃபேன்சி ஐட்டமும் இங்கே உண்டு. ஜவுளி கடையிலே இருக்குது. நம்ம ஃபேன்சி வாங்கினாலும் வாங்கிக்கிடலாம் இந்த ஜவுளி கடையில். இது வந்து என் மருமகனுக்கு ட்ரெஸ்ஸு சட்டை பார்க்குறோம். வாங்க பார்க்கலாம். இது வந்து பார்த்துருக்கோம். இது வந்து எல்லா டிசைனும் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்துக்கிருக்கோம் இந்த டிசைனு. இந்த டிசைனாக இருக்கும் இந்த ஜவுளி கடையில். ஜவுளி கிடா வெட்டுக்கு மொட்டை ஃபங்க்ஷனுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து எங்கள் தெய்வம் அருள்வாக்கு சித்தர். இந்த காய் தொண்டு போட்டிருக்கவங்க
இது என்னுடைய அருள்வாக்கு சித்தர். எல்லாமே அவர் தான் எங்களுக்கு நின்று எந்த உதவினாலும் பண்ணுவார். ஜவுளி இப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். டிசைன்லாம் நல்ல டிசைனாக இருக்குது. சின்ன குழந்தைக்கு பெரிய குழந்தைக்கு தேவைப்படுறவங்க வந்து இந்த கடையை வந்து வாங்கிக்கிறலாம். ஜெபி டெக் ஜவுளி கடை, குளத்தூர். இதுதான் கடையினோட நேம். ஈசிஆர் ரோட்டில் அருகில் உள்ளது. ஈசிஆர் ரோட்டிலே உள்ளது இந்த கடை. இது வந்து முத்துக்குமரவரம். இது வந்து எப்பவும் வற்றாத தண்ணி, நல்ல தண்ணி, கிணறு உள்ளது. ஊர்னி கம்மாய் இருக்குது. கம்மாய்க்குள்ளே ஒரு கிணறு போட்டுருக்காங்க. அந்த கிணறுல வந்து எப்போவுமே வற்றாது. ஆடையும் நல்ல தண்ணி கிடைக்கும் இந்த ஊருக்கு. இந்த ஊர் மக்கள் இந்த தண்ணியை தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்பொழுது இந்த இருக்குது இந்த ஊர்னி தான் இது வந்து இப்போ வந்து ஆதனூர் வழி. இந்த இது கரிமூட்டம். இது வந்து விவசாய தொழில் மாதிரி கரிமூட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பனைமரங்கள் அதிகமாக இருக்குது இந்த ஏரியாவில். நொங்கு கிடைக்கும். நொங்கு எண்ணெய் வந்து வெட்டிக்கிறலாம். நொங்கு நல்லா வந்து குளிர்ச்சியான ஐட்டம், ஒரு நல்ல சத்தான பொருள். இந்த போகிற வழியில் பனைமரங்கள் அழகாக உள்ளது. இது வந்து நல்ல தோப்பு கணக்கு இருக்கும். இந்த பனைமரத்து வழியாக போனால் நல்லா குளிர்ச்சியும் கிடைக்கும். பனைமரம் வந்து குளிர்ச்சியானது. ஓலைகள் அதெல்லாம் வீடு மேய்ஞ்சினா நல்லா வந்து உங்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். இந்த வெயில் நேரத்துலலாம் குளிர்ச்சி. இது வர்ற வழியில் தண்ணி ஓடை. இது வந்து இந்த ஓடையில் வந்து தண்ணி அதிகம் வரும். இதில் வந்து மக்கள் குளிப்பாங்க. இது வந்து தென்னை மரம். இது கம்மாய். இந்த கம்மாயில் தண்ணிகள் அதிகமாக உள்ளது. இது காட்டநாயம்பட்டி. இப்பொழுது காட்டநாயம்பட்டி வந்திருக்கு. இதில் தான் தண்ணிகள், குளங்கள் அதிகமாக உள்ளது. இது பக்கத்தில் சோழச்சாமி கோயில் உள்ளது. சோழச்சாமி கோயிலுக்கு இப்போ வந்து போய்கிட்டு இருக்கோம். அங்கே வந்து மொட்டை ஃபங்க்ஷன்னால் அங்கே போய்கிட்டு இருக்கோம். இது தென்னை மரங்களும் அதிகமாக உள்ளது இந்த ஏரியாவில். ஃப்ரெண்ட்ஸ், சோழசாமி கோயிலுக்கு வந்தாச்சு, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சமையல் வேலைக்கு உள்ள வெங்காயம் இதெல்லாம் வந்து வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஆட்டுக்கறி. இது வீட்டு ஆளுகளாக சேர்ந்து சமையல் பண்ணுறாங்க. இதுதான் மாஸ்டர், பெரிய மாஸ்டர். இவர் வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்து சமையல் இவர் தான் பண்ணுவார். எங்கள் ஃபங்க்ஷனுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ருசியாக இருக்கும், எந்த குறையும் இருக்காது. இது வந்து எங்கள் பாப்பா. இது வந்து மருமகள். இதான் மருமகள். இதுதான் என் மொட்டை. இவருக்காண்டி தான் ஃபங்க்ஷனுக்கு வந்துருக்கு. அது பின்னால் சுற்றி எது எங்கள் அம்மா, எங்கள் தெய்வம், அருள்வாக்கு தெய்வம். இப்போ கடாக்கறி குழம்பு ரெடி ஆகிட்டு இப்போ வந்து அன்னதானம். இது அன்னதானத்துக்காண்டி வந்திருக்கு.
என் தங்கச்சி விட்டு முட்டையை போட்டு அன்னதானம் கிடாயை கொடுக்காங்க. இப்பொழுது குழம்பு வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இப்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கோயில். இந்த கோயில் தான் சாமி கும்பிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே எங்களுடைய ஃபேமிலி. இது எங்கள் ஃபேமிலி எல்லாமே. இப்போ வந்து கோயில் அதுக்குள்ளே இருக்குது. நிறைய பேர் மாட்டாங்க. ஒரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் தங்கச்சி மாப்பிள்ளை இப்போ வந்து சமையல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து பந்தி பழுமாறிக்கிட்டு இருக்காங்க. இந்த அன்னதானத்தில் வந்து இது என் தங்கச்சி பழுமாறிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து சாப்பாடு நடைபெறுது, வாங்க பார்க்கலாம். இது அன்னதான சாப்பாடு. சிக்கன், மட்டன், மற்ற எல்லாமே வெங்காயம் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கு. இப்போ வந்து அன்னதான விருந்து நடைபெற்றிருந்து. ஆட்டுக்கறி சாப்பாடு சூப்பர், நல்லா வச்சுருக்காங்க. மாஸ்டர் ஆனவங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது சாப்பிட்டு முடிஞ்சாச்சு. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மைசா விலாக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.